ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போறேன்னா, பொட்டுக்கடலை உருண்டை தான். இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். உடம்புக்கு நல்லது பொட்டுக்கடலை. நீங்க உங்க குழந்தைகளுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணி குடுங்க. வீட்ல பொட்டுக்கடலை இருந்தா 10 மினிட்ஸ்ல இந்த ஸ்வீட் பண்ணிடலாம். என்ன சுகர் சேர்க்கறதுனால நம்மளுக்கு கெடுதல்னு நம்ம நினைப்போம். ஆனா வாரத்துக்கு ஒரு தடவை எப்பயாவது ஒரு வாட்டி நம்ம ப்ரவுன் சுகர் போட்டு கூட இதில பண்ணலாம். இப்போ 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்து மிதமான சூட்ல ஒரு வாணலியில நான் வறுக்கிறேன். ரொம்ப பெருசா வைக்காதீங்க. மிதமான சூட்ல அத பொறுமையா வறுங்க. கொஞ்சம் கலர் மாறும். ரொம்ப வறுக்க வேண்டாம். ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம். ரொம்ப இதுவா வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ் வறுத்தனால கலர் மாறும். இந்த பாருங்க இந்த அளவுக்கு கலர் மாறுனோனே, அத எடுத்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுங்க. பிளேட்ல எடுத்து அது ஆறட்டும். அதுக்குள்ள இந்த 1 கப்பு நான் இதுக்கு ஏலக்காய் பொடி எடுத்து வச்சிருக்கேன். ஏலக்காய் இல்லன்னா அத அதிலோடயே சேர்த்து வறுங்க. இப்போ 1 கப்புக்கு 3/4 கப்பு சுகர் எடுத்து வச்சிருக்கேன். இத பொடி பண்ணின்னு வந்துடலாம். இது ஆறத்துக்குள்ள இந்த ஜீனிய ஃபர்ஸ்ட்டு பொடி பண்ணின்னு வந்துடலாம். ஜீனிய வந்து மிக்ஸியில பொடி பண்ணி எந்த இதில நம்ம பிடிக்க போறோமோ அதே பாத்திரத்தில அந்த ஜீனிய கொட்டிங்க. இந்த பொட்டுக்கடலையும் போய் நம்ம பொடி பண்ணின்னு வந்துடலாம். நான் ஒரு பாத்திரத்தில நெய் காய்ச்சி வச்சிருக்கேன். அதிலேயே ஃபர்ஸ்ட்டு முந்திரி பருப்பு இருந்தா பொடி பொடியா கட் பண்ணி வச்சுங்க. முந்திரி பருப்போ, பாதாமும் இருந்தோ அந்த நெய் காய்ச்சின பாத்திரத்திலேயே அத போட்டு வறுத்து எடுத்துப்போம். இல்லைனாலும் முந்திரி பருப்பு, பாதாம் இல்லைனாலும் வெறுமனே இப்போ நம்ம புடிச்சு சாப்பிடலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. இப்போ இத செவக்க வறுத்த பிறகு அத எடுத்து அந்த பிளேட்ல எடுத்து வச்சுட்டு, நம்ம அந்த பொட்டுக்கடல இருக்குமே செவக்க வறுத்துட்டு வறுந்து வறுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அத ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு, அந்த பொட்டுக்கடலையும் பொடி பண்ணின்னு வந்தாச்சு. இந்த மாவ தூக்கி அந்த ஜீனியில கொட்டிட்டு நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். இப்போ இதுக்கு தேவையான ஏலக்காவ போட்டு மிக்ஸ் பண்ணிங்க. கொதிக்க கொதிக்க நெய்ய வந்து நம்ப பாத்திரத்தில வச்சுப்போம். அப்பதான் கொஞ்சம் சூடா புடிச்சா தான் நம்ம நல்லாயிருக்கும். நெய் காய்ச்சின உடனே அந்த ஊத்தி உடனே இம்மீடியட்டா புடிங்க. இல்லன்னா காய்ச்சி வச்சுட்டிங்கன்னா, அத கொஞ்சம் லைட்டா சூடு பண்ணிங்க. இப்போ பாதாம் பருப்பையும், முந்திரி பருப்பையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிட்டு அத கலந்துங்க. கலந்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில நெய் வச்சிருக்கோம்ல, கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி சூடா இருந்ததுன்னா, நீங்க நான் வந்து கையால கலக்கிறேன். நீங்க சூடா இருந்ததுன்னா, ஒரு கரண்டியால ஃபர்ஸ்ட்டு கரைச்சிங்க. நான் வந்து மைக்ரோவன்ல முன்னாடியே நெய் காய்ச்சதுனால மைக்ரோவன் பாத்திரத்தில வச்சதுனால, அத அப்படியே லைட்டா சூடு பண்ணிட்டேன். மிதமான சூட்ல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி, எனக்கு அந்த அளவுக்கு சூடு இல்ல. நான் கையாலே மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்க சூடா இருந்ததுன்னா கரண்டியால மிக்ஸ் பண்ணிங்க. கை வெந்துற போறது. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. சின்ன சின்ன உருண்டைகளா புடிங்க. புடிச்சு உங்க குழந்தைகளுக்கு கொடுங்க. எப்போதும் கேசரி, மத்த ஸ்வீட்லாம் பண்ணாது. இது நம்ம வீட்ல பொட்டுக்கடலை இருந்ததுன்னா 10 மினிட்ஸ்ல இந்த உருண்டை பண்ணிடலாம். என்னோட சேனல் புடிச்சிருந்தா, நீங்களும் உங்க குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். புடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பொட்டுக்கடலைய வச்சு நான் வெல்லம் வச்சு ஒரு உருண்டை பண்ணி காட்டுறேன். அதுவும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.